நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் தங்களோடு கூட்டணியிலே இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே சேர்ந்து தேர்தலிலே போட்டியிடப் போகிறார்களோ, அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ, அதேபோல் பிஜேபி, அதேபோல் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள், எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளோடு அந்த தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை மிகவும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளோடு ஒரு குழு தலைவர் தளபதி தலைமையில் அமைக்கப்பட்டு அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர், கழக பொருளாளர், நாடாளுமன்ற கழக தலைவர் அண்ணன் TR பாலு அவர்களும், அதேபோல் கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் K நேரு அவர்களும், உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி, அதேபோல் அண்ணன் திருச்சி சிவா, இப்படி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவிலே பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் முடிச்சிருச்சு. அவங்க அறிவிச்சிட்டாங்க. டெல்லியில காங்கிரஸ், ஆம் ஆத்மி இரண்டு கட்சிகளும் கூட்டணி, அதை நம்மளாம் இந்தியா கூட்டணி வரக்கூடிய இயக்கங்கள் டெல்லியில அவங்க பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க. எத்தனை தொகுதிகளிலே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும், எத்தனை தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சி போட்டியிடும், 3 தொகுதிகளை அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அகிலேஷ் யாதவோடு, இப்படி எல்லா கட்சிகளோடும், குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா என்று இந்தியா முழுவதும் இருக்கிற ஓரளவுக்கு காங்கிரஸ் தங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு, மாநில கட்சிகளோடு கூட்டணி காங்கிரஸ் வைத்திருக்கிறது. அந்தந்த மாநில கட்சிகளோடு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில, அதே போல அகிலேஷ் யாதவர்கள், இப்படிப்பட்ட தலைவரோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இத்தனை தொகுதியில காங்கிரஸ், இத்தனை தொகுதியிலே காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சி அறிவித்துட்டார்கள். தமிழ்நாட்டில கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி, தலைவர் தளபதி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி, அது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு. இந்த குழுவிலே நமது நாளைய தமிழகத்தினுடைய விடிவெள்ளி மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை இளைஞர் நல அமைச்சர் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு கூட்டணி கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு பேசுவது. எனவே நமது நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், கழகத்தின் முன்னணி தலைவர்கள் பேசி ஒரு சுமூகமான உடன்பாடுக்கு வந்திருக்கிறார்கள். அதை விரைவில் பத்திரிகையாளர் மத்தியில நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் கூட்டணியுடைய தலைவர் என்ற முறையில் அறிவிப்பார். எனவே திமுக கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ரூட் கிளியர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளில் எல்லா கட்சியும் நல்ல உறவோடு திமுக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்களோடு நல்ல உறவில் இருக்கிறார். எந்த ஒரு சலசலப்பு இல்லை. சும்மா பத்திரிகை சொல்லுவாங்க, இவங்க 4 கேட்கறாங்க, அவங்க 5 கேட்கறாங்க, இவங்க ராஜ்யசபா கேட்கறாங்க, அவங்க 13 கேட்கறாங்க, அவங்க 14 கேட்கறாங்க. இங்க இருந்து அதிமுக போயிடுவாங்க, இங்க இருந்து அதிமுக போக போறாங்க. யாரும் போக மாட்டாங்க. அவங்க அதிமுக வெளியே அவர் எடப்பாடி கட்சி அப்படி சொல்லி உட்காந்து நின்று இருக்காரு. அவர் வீட்டுல கிரீன் வேஸ்ட்ல வீட்டுல வெளியே நின்று இருக்காரு. எடப்பாடியில ஊர்ல வெளியே நின்று யாருன்னா வருவாங்களா, நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி கூட்டிருப்பாங்க, இன்னொன்னு பிஜேபி பிச்சை எடுக்காத கூட அவங்க பிச்சை எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க ஹவுஸ்ஃபுல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லான கூட்டணி தான் 2 வருஷமா ஆட்சி நடத்திட்டு இருக்கு. எப்ப சினிமா தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டா ஹவுஸ்ஃபுல்னு போர்டு போடுவாங்க. இங்க 2 ஹவுஸ்ஃபுல் போர்டு போடணும் திமுக கூட்டணிக்கு, அறிவாலயத்துக்கு வெளியோ. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு எல்லோரும் கூட்டணி சேர வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகிறார். ஏனால் யார் நாடாளுமன்றத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே தேர்தலில் போட்டியிட்டு தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வந்தால்தான் யாராக இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், திராவிட மாடல் அரசுக்கும், நமது மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசில் இது மக்கள் மீது இருக்கிற மரியாதை என மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார். சோ இது தமிழ்நாட்டுடைய நிலைமை. அகில இந்திய அளவில் கூட இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணினா இன்னைக்கு தேசிய அளவில் பெரிய கட்சி காங்கிரஸ், அவங்களோட எல்லா மாநில கட்சிகள். இதுல பிஜேபி என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டணியை உடைக்க பாக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு வேலையை அந்த வேலை தான்.
நேரா வரமாட்டான். எப்பவுமே இந்த ஆரிய புத்தி ஒன்றுதான் நேரா வரமாட்டான். நாங்க பலமுறை உங்களோடு நான் யூடியூப் சேனல்களிலே சமூக வலைத்தளங்களில் பேசும் பொழுது குறிப்பிட்ட செய்தி மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர், இனமான பேராசிரியர், இன்று நம் தலைவர் தளபதி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற செய்தி. இந்த ஆரிய புத்தி என்றதுல குறுக்கோளி வரும் தான். அன்னைக்கே கைபர் கணவாய் வழியாக அந்த ஆரியர்கள் நம்ம இந்தியாவுக்குள் நுழையும் பொழுது முன்னால் அவர் வீட்டினுடைய பெண்களை விட்டுவிட்டு நடுவில் இந்த ஆரிய இவன், பின்னால் ஆடு மாடுகள். எனவே பெண்களின் முதுகுக்கு பின்னாலும் ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்போடு நடுவில் வந்தவன் தான் ஆரியன். அவன் நேரா வரவே மாட்டான், மிரட்டுவான், எப்பவுமே மிரட்டுவான். எப்படி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை இந்த 10 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை காங்கிரஸ் மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் அவங்களை மிரட்டி விலைக்கு வாங்கி பதவி தரணும்னு சொல்லி பிஜேபி ஆட்சி அமைச்சு எப்படி குறுக்கோளியில் அவன் வந்து அரசியல் பண்றான். மற்ற கட்சி எம்எல்ஏக்கள்லாம் மற்ற ஆளுங்கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி இவன் குறுக்கோளி ஆட்சிக்கு வருவான். பிஜேபி 400க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி இப்படி தில்லுமுல் அரசு தான் 10 வருஷமா நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருந்து 10 வருஷமா இப்படி தில்லுமுல் ஆட்சி தான் பிஜேபி நடத்துற ஆரிய அரசியல், பார்ப்பனிய அரசியல், அந்த RSS அரசியல், அந்த அரசியல். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்ல வர செய்தி, இப்ப கூட்டணி நல்லா இருக்கு, INDA கூட்டணி நல்லா இருக்கு. உண்மையிலே யாரோ ஒருத்தர் 2 பேர் போறாங்கன்னா அப்படி கவலை இல்லை. தமிழ்நாட்டில் தளபதி அடிக்கிறார் 40, பாண்டிச்சேரி உட்பட. அது அவன் டிவியே சொல்றான். சோ இந்தியா முழுக்க ஒரு மாதிரியா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராமர் கோயில் கட்ட ஒண்ணு பிஜேபி தான் நிலைமை அது இல்ல. இப்ப எல்லாம் மாறிடுச்சு, நிலைமெல்லாம் மாறி வருது. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த மாநில கட்சிகள் இருக்குல்ல, மாநில கட்சிகள் இப்ப எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி பவரா இருக்கா. கர்நாடகா எல்லாம் ஆட்சிக்கு வரான், அவன் ஆந்திராவில் ஆட்சிக்கு வர முடியாது, கேரளாவில் ஆட்சிக்கு வர முடியாது. நம்ம தமிழ்நாட்டை சொல்லவே தேவையில்லை. ஏதோ அந்த ஏடிஎம்களோட கூட்டணி சொன்னாலும் 4 எம்எல்ஏ, அதனாலதான் அவங்க ஏதோ கட்சி நிற்கிறாங்க. மீதி எத்தனைனா மீதி ஸ்டேட்ல ஒரு 4-5 ஸ்டேட்ல அவன் ஆட்சிக்கு, இப்போ வந்து அவன் ஒரு 3 ஸ்டேட்ல வந்தாங்க ஆட்சிக்கு. 3 ஸ்டேட்ல ஒரு சில ஸ்டேட்ல அவங்க ஆட்சிக்கு வரலாம். மீதி ஸ்டேட்ல எல்லாம் மாநில கட்சிகளோடு இவங்க கூட்டணி போகணும். இப்போ எந்த மாநிலத்தில் பாஜகவால் தனித்து நின்று, எந்த மாநிலத்தில் பாஜகவால் அவர்கள் தலைமையில கூட்டணி அமைக்க முடியாதோ அவங்க மாநில கட்சிகளோடு தான் கூட்டணி போனோம். இப்ப இங்க வந்து ஏடிஎம் கூட போய் நின்னாங்க. அப்படிப்பட்ட பகுதிகளில் என்ன பண்றாங்க, மாநில கட்சிகளை மிரட்டுறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி போகக்கூடாது, இது தேர்தல் நீ கூட்டணி போ, ஒன்னு பிஜேபி கூட வா, இல்ல தனித்து நின்று. உன்னால காங்கிரஸ் ஓட்டு வரக்கூடாது. தனித்து நின்னா காங்கிரஸ் ஓட்டு குறையும். உன்னால சேர்ந்தா அவங்க MP ஜெயிச்சிருவாங்க, எங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஆட்சி அமைத்து சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி, என்ன சொல்றதுங்க, எல்லாரையும் மிரட்டி அப்படிதான் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜார்க்கண்டுடைய சிஎம் அங்க சிபுசோரன் சொல்லி சீஃப் மினிஸ்டர் இருந்தார். நல்லா இப்படி தாடி எல்லாம் ஒட்டு இருப்பாரு. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார். எப்பத்தாவது முடி வாரினே இருப்பார். சிபுசோரன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய மகன் சோரன் தான் அங்கே முதலமைச்சர். அவரை எவ்வளவோ வற்புறுத்தினாங்க, நீங்க வந்து பிஜேபி கூட்டணி வரணும், INDA கூட்டணி போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணி அவர் மேல கேஸ போட்டு ரைடை விட்டு சம்மன் அனுப்பிச்சு அவர் போடான்னு சொல்லி மக்கள் பண்ணிட்டு கடைசியில் அவர் கைது பண்ணிட்டாங்க. எதுக்காக அங்கே ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கைது செய்தார் என்று கேட்டால், முன்னாள் முதலமைச்சர் சிபுசனுடைய மகன் எது கைது பண்ணான்னு கேட்டா, காங்கிரஸோட கூட்டணி போகக்கூடாது, பிஜேபியோட தான் கூட்டணி வரணும், பிஜேபி தான் நீ ஆதரிக்கணும், MP எலெக்ஷன்ல பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நீ ஆதரிக்கணும். அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணி அந்த பிளாக்மெயில் ஒத்துமா போட அவங்க ஒன்னும் வரமாட்டேன்னு அவர் மேல போட்டு வழக்குகள்லாம் கூட அவ்வளவு ஒன்றும் அவர் ஆதாரமான வழக்குகள் இல்ல. பட் ஆனா விசாரணை கைது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சோரன் கைது செய்யப்பட்டார் என்ற கேட்டால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் பிஜேபிக்கு எந்த வகையிலும் ஒத்து போகவில்லை. அதனால் இவங்கிட்ட இருந்த ED, ID அமலாக்கத்துறை வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இருந்தாலும் அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிபுசோரன் அவருடைய மகன் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார். அவர் கட்சி தான் நாங்க அத்தனை தொகுதியும் ஜெயிக்க போகுது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மாநிலத்துடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் ஆம் ஆத்மி கட்சி குறுகிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அண்ணா ஹசாரே ஒரு போராட்டம், லோக்பால் சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினார்ல டெல்லி, அண்ணா ஹசாரனுடைய அமைப்பில் இருந்தவர் தனியா பிரிஞ்சு வந்து அவர் ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிச்சாரு. டெல்லியில இன்னைக்கு அவரு ஆட்சியில் இருக்காரு. பஞ்சாப்ல அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில பவரா இருக்காங்க, பஞ்சாப்ல பவரா இருக்காங்க, மூலமா அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து அவங்க மேல வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஆம் ஆத்மி
அரவிந்த் கெஜ்ரிவால் நம்முடைய தலைவர் தளபதிக்கு மிகவும் நல்ல நண்பர். அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எல்லாம் சென்று பார்த்துவிட்டு இங்கே பள்ளிக்கூடத்திலே காலை உணவு திட்டத்தை தலைவர் தளபதி துவங்கும் பொழுது சிறுவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அழைத்து வந்துதான் அந்த திட்டத்தை துவங்கினார். நல்ல நட்பில் இருக்கிறார். எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க காங்கிரஸ் கூட்டணி போயிட்டா பஞ்சாப்ல காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒதுக்குறாரோ அத்தனை தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கும். டெல்லியில 3 ஒதுக்கி இருக்காங்க, 3 ஜெயிக்கும். சோ அரவிந்த் கெஜ்ரிவாலால் காங்கிரஸ் எம்பிகள் ஜெயிக்க கூடாது. அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கூட்டணி போகிறாதுன்னு சொல்லி அவர் மேல கேஸ போட்டு ரைடு, அவங்க மாநில அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் ரைடு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மிரட்டுறாங்க. டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இடி, இந்த ஐடி, இந்த மோடி இவங்க மிரட்டுறாங்க. இந்த ஐடி எல்லாம் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து அவங்க ரைடு உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். யார சிஎம்ஏ அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டேன் பாத்தியா, அங்க ஜார்க்கண்ட்ல ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்து டெல்லி சிஎம் அரெஸ்ட் பண்ணுவேன். சோ என்ன பண்ணணும், காங்கிரஸோட கூட்டணி போவாத. எப்படி தவறா பயன்படுத்துறான் பாருங்க பிஜேபி. ஏன் பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர் பேசும்போது ஒரு லேடி ஒருத்தர் பேசினாங்களே நார்த் இந்தியால, எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் பேசும்போது நான் பேசும்போது யாருன்னா குறுக்கு பேசணும், உங்க வீட்டு இடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு உள்ள போட்டுருன்னு ஒரு லேடி எம்பி பிஜேபியில, நாட் ஓன்லி எம்பி ஈவன் ஷி இஸ் யூனியன் மினிஸ்டர், மிரட்டினாங்க இல்ல. அதனாலதான் இளைஞரணி மாநாட்டில் பேசும்பொழுது நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்தார். எங்களுக்கு ஈடியும் ஒண்ணுதான் மோடியும் ஒண்ணுதான், பார்த்தோம்னா நாங்க பயப்பட மாட்டாங்க. இன்னும் அவங்க தீர்வாதம் வரல, தீர்வாதத்தை பார்த்துட்டாங்க இவன் என்ன பாவங்களான்னு சொல்லி. இவன் ரைடுக்கு போக வேண்டியது ரைடுக்கு போல, தமிழ்நாட்டில் ரைடு வந்தாங்க இல்ல, நல்லவர்கள் வல்லவர்கள் மக்களுக்கு உண்மையிலே பணியாற்றக்கூடிய உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான தலகர்த்தர்கள். மடியிலே கனம் இருந்தால் தான் வழியிலே பயம் இருக்கும். மடியிலே கனம் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எப்படி தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும், நாளை தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தாய்ப்பாயை விட சுத்தமாக பொதுவாளில் இருக்கிறார். அப்படிதான் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக 2 முக்கிய தலைவர்கள் வீட்டுக்கு ரைடு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க தாராளமா ரைடு பண்ணிக்க, நாங்க கோர்ட்ல கேஸ் சந்திக்கிறோம்ட்டாங்க. சும்மா ஒரு ஜெர்க்கு கொடுக்கறதுக்கு, சும்மா ஒரு ஜெர்க்கு கொடுக்கறதுக்கு அவங்க அங்க ரைடுக்கு வந்துட்டு போனாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்ட்டாங்க. ஆனா அவங்க ரைடுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போல, ஒன்றுல ரைடு போக வேண்டிய அங்க போல. நான் அதிமுக சொல்றேன், ஏடிஎம்கே சொல்றேன், ஏடிஎம்கே அங்க 9 பேர் டேபிள்ல. அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட குட்கா விஜயபாஸ்கர்ல இருந்து, அந்த வேலுமணில இருந்து, வேலூர் வீரமணில இருந்து, இப்படி 9 பேர் ரெடியா ரைடுக்கு இடி ஐடி அமலாக்கத்துறை மோடி அத்தனை பேர் அந்த கேடி பசங்க வீட்டுக்கு போய் ரைடுக்கு போய் ரைடு முடிஞ்ச உடனே 4வது நாள் அழகா தூக்கிட்டு போய் உள்ள நீங்க ஜெயில பொழல போடுறீங்களோ இல்ல டெல்லி திகார் ஜெயில கொண்டு போல அந்த அளவுக்கு தகுதி அவங்களுக்கு உண்டு. ஆனா இது வரைக்கும் அவங்க ரைடுக்கு போல, அவங்க கூட கூட்டணி இல்லன்றான், கூட கூட்டணி சேர மாட்டான், ஒட்டு இல்ல உறவு இல்ல, இன்ஜின்ல இருந்து அந்த பிஜேபி பொட்டியை கைட்டு விட்டாச்சுன்றான். இன்னும் அவங்க கிட்ட போகாம இதுதான் ஒன்னும் புரியல நமக்கு. இது என்ன விதமான நாடகம், இது என்ன 2 பேர் போட்டுக்கிறது, இது என்ன கள்ள உறவா இல்ல நைட்ல புருஷன் இல்லாத நேரத்தில் நைட்ல இருட்டுல போற மாதிரி உறவா என்ன எதுவும் தெரியல. அவங்க வீட்டுக்கு ரைடு கொண்டு போகாம தேவையில்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த தவறும் இல்லாத சுத்தமான தலைவர்கள் வீட்டுக்கு ரைடு வந்தப்போ அதை பத்தி கவலைப்படல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு, வீட்டு அட்ரஸ் சொல்றேன், ரைடு வேணா வந்துட்டு போன்னு சொல்லிட்டு. எனவே இந்த திமுக கிட்ட அவங்க வர முடியாது. ஏன்னா தலைவர் தளபதி யாருன்னு மோடிக்கு தெரியும். கலைஞருடைய மகன், கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கார். பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இனமான பேரியாசிரியர், அந்த 4 தலைவருடைய ஒட்டுமொத்த உருவம் தான் தலைவர் தளபதி. அங்க அவர்கிட்ட எதுவும் பப்பு ஆகாதுன்னு நல்லா தெரியும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும். ஏற்கனவே தளபதி ஸ்டாலினுடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் பல பிரதமர்களை இந்த நாட்டில் உருவாக்கிய ஒரு தலைவர். எனவே கலைஞராக கலைஞர் நிதியத்தை இரவலாகப்பட்ட தலைவர் தளபதி அடுத்து இந்தியா கூட்டணியிலே ஒரு பிரதமரை தளபதி ஸ்டாலின் தான் உருவாக்குவார் என்று மோடிக்கும் தெரியும். மோடி கண்ட்ரோல் இடி ஐடி அமலாக்கத்துறைக்கும் தெரியும். அதனால சும்மா இங்க பாவலா காட்டுறான், அங்க மிரட்டுறான், அரவிந்த் கெஜ்ரிவால மிரட்டுறாவா கூட்டணி.
கூட்டணிக்கு வா, வரலன்னா அவன் மினிஸ்டர் ஓப்பனா சொல்றாரு. ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு மினிஸ்டர், ஒரு ஸ்டேட் மினிஸ்டர், அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஓப்பனா சொல்றாங்க, எங்களை மிரட்டுறாங்க. மோடியுடைய இடி ஐடி அமலாக்கத்துறை மிரட்டுது. காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தா உங்களை கைது பண்ணும். எலெக்ஷன் நேரத்தில் சிஎம் வந்துட்டு வெளியே இருக்க முடியாது, உள்ளதா இருக்கணும். பி கேர்ஃபுல், காங்கிரஸ் கிட்ட சேர்க்கூடாதுன்றாங்க. இந்த மிரட்டல் நாங்க பயப்பட மாட்டேன்றாங்க. சோ எப்படி பிஜேபி வந்து அவங்ககிட்ட இருக்கிற அதிகார துஷ்பிரயோகம் பண்றான்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன்னா இந்தியா ஃபுல்லா யாருமே அங்க கூட்டணிக்கு போலீங்க. நான் துவக்கத்தை சொன்ன மாதிரி அவங்க ராமர் கோயில் போட்டா நம்ம ஓட்டு வாங்கிடலாம்னு பார்த்தாங்க. ஆனா நிலைமை மாறி போச்சு. மாநில ஏற்கனவே இவங்களோட கூட்டணி இன்னும் கூட தயங்குறாங்க. நம்ம தனியா கூட நின்னுக்கலாம். ஆனா இவங்க கூட கூட்டணி போனா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் நமக்கு பெரிய அடி விடும். அதனால துஷ்டனை கண்டா தூரம் சொல்லி பிஜேபி கூட கூட்டணி சேர்த்து அவன் பயந்து போறதுனால இப்ப இந்த மாதிரி இந்த இடி ஐடி அமலாக்கத்துறை வச்சு பிஜேபி நரேந்திர மோடியினுடைய பிஜேபி கவர்மெண்ட் இந்த சங்கி பசங்க அந்தந்த மாநிலத்தோட அரசியல் கட்சி தலைவர்களை, காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை மிரட்டுகிறார், பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறார் டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதைதான் அந்த மாநிலத்தின் அமைச்சர்கள் பத்திரிகை மத்தியில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவன் 3வது முறை இந்த நாட்டுக்கு ஆட்சி வந்து எப்படி இருக்கு பாருங்க. இப்ப தமிழ்நாட்டு நிலைமை எடுத்துங்களேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஊடக செய்திகள்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். இன்னைக்கு ஊடக செய்திகள்லாம் அந்த அம்மா வந்து தேமுதிக மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு 14 எம்பி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க கட்சி கூட நாங்க கூட்டணி போறான்றாங்க. அது ஒரு மாதிரி பிரச்சனை ஆகி போயிடுச்சு. அப்போ கொள்கை இல்லையம்மா, 14 எம்பி சீட் ஒரு ராஜ்யசபா கொடுத்தா யாரு கூப்பாரு, எந்த கட்சியும் கூட்டணி போயிடணும். அப்படியே அந்த அம்மா ஒன்னு பேட்டை மாத்தி போட்டாங்க. இல்ல இட் இஸ் only a decision, it is only a discussion, but it's not a decision. அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகை மத்தியில பேசும்போது எங்க மாவட்ட செயலாளரோட நடத்தின ஒரு டிசிஷன் தான் அது. சாரி, டிஸ்கஷன். எங்க மாவட்ட செயலாளரோட நடத்திய ஒரு டிஸ்கஷன், டிசிஷன் பத்திரிகையாளர் அதை திருப்பி வேற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லி இப்ப ஏதோ இன்னைக்கு பார்த்தேன். அவங்க கூட ஏதோ பிஜேபி கூட போறதுக்கு ஏதோ தயங்குறாங்கன்ற மாதிரி ஏதோ அவங்க வந்து ஏடிஎம்கே கிட்ட 4 எம்பி சீட் ஓகே இருக்குது. ஆனா ஏடிஎம்கே வந்து ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க பாரதிய ஜனதா கட்சியில 10 எம்பி சீட் வேணாலும் கொடுக்குறோம், செலவுக்கு பணமும் கொடுக்குறோம். 10 எம்பி சீட் வேணாலும் கொடுக்குறோம், செலவுக்கு பணமும் கொடுக்குறோம். ராஜ்யசபா இல்லன்ட்டாங்க. ஏன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டா ஒன்னு பிரேமலதா விஜயகாந்த், இல்லன்னா சுத்தீஷ், 2 பேர் யாருன்னா ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி டெல்லிக்கு போயிடலான்னு பாக்குறாங்க. அதுக்கு ஏடிஎம்கே ஒத்துக்கல, பிஜேபி ஒத்துக்கல. இப்போ ஏடிஎம் கிட்ட போய் செட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி பேசுறாங்க இப்போ. ஏன்னா அந்த ஏடிஎம்கே தான் மரியாதைக்குரிய மறைந்த தெய்வத்திரு கேப்டன் விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதியது. ஏடிஎம்கே தான், ஜெயலலிதா தான். அந்த கட்சி அவரு கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அந்த கட்சியை முடிச்சு அதுக்கு சமாதி கட்டினது அதிமுக என்கின்ற கட்சிக்கு சமாதி கட்டி அந்த மன உளைச்சல்ல தான் அவருக்கு மூல நரம்புல பிரச்சனை, பல பிரச்சனை. இன்னைக்கு அவர் இறந்தே போயிட்டார் விஜயகாந்த். அது காரணம் முக்கியமா யாருன்னு கேட்டா அதிமுக. இன்னொரு காரணம் யாருன்னு கேட்டா பிரேமலதா விஜயகாந்த் கூட தான். அன்னைக்கு திமுகவோட கூட்டணி போலான்னு முடிவெட்டும் போது வேணாம் அது விஜயகாந்த் மைண்ட் வாஷ் பண்ணி வேணாம் நம்ம அதிமுகவோட கூட்டணி போலான்னு அங்க போய் 2வது முறை அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி ஒண்ணு இல்லாம போய் அதான் அழகா கழகத்தில் அமைப்பு செயலாளர் முன்னணி தலைவர் ஆளுநர் அரசு பாரதி சொன்னார். திமுகவோட கூட்டணி இருந்தா இன்னைக்கு தலைவர் கலைஞர் இந்த மண்ணை விட்டு பிரியும் பொழுது முதலமைச்சராக இருந்திருப்பார், அவரும் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். இன்றைக்கும் விஜயகாந்த் மறையும் பொழுது எதிர்கட்சி தலைவராக மறைந்திருப்பார். இது விஜயகாந்த் அவங்க பண்ண பெரிய தப்புன்னு சொன்னார். அந்த விஜயகாந்த் அந்த தப்ப பண்ண விஷயம் கேட்டா இந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு அவங்க ஏடிஎம்கே கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே மாதிரி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் பிஜேபி கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. யார் பயப்படுறாங்க கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ். அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபியோட கூட்டணி வேணா ஏடிஎம் கூட போலான்றாராம். இது பரவலா பேசுகிற ஒரு செய்தி, அதான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அதாவது நம்ம பாஜக வேணாம், சரி மீண்டும் பாஜக வளர்க்கறது வேணாம், அது என்ன சரியா படல எனக்கு, பாஜக வேணாம், நம்ம ஏடிஎம் கூட ஒன்னா கூட போயிடலாம். உனக்கு திமுக பிடிக்கலன்னு திமுக வேணா ஏடிஎம் கூட ஒன்னா கூட கூட்டணி போலான்னு சொல்றாரு. ஆனா அன்புமணி என்ன சொல்றாரா, அவருக்கு பாஜக கிட்ட போலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா அவங்கதான் அப்பதான் அவங்க ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்க, மந்திரி பதவி கொடுப்பாங்க. ஏன்னா தேமுதிக விட நல்ல வாக்கு வங்கி இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த நிமிஷம் வரைக்கும் வாக்கு வங்கி வன்னியர் சமுதாய வாக்கு வங்கி அங்க இருக்குது. இந்த தேர்தலில் போய் இந்த தேர்தலையும் வழக்கமா எல்லாம் தோக்கிற மாதிரி தோத்தாங்கன்னா சாப்டர் க்ளோஸ். அதுல அவங்க பின்னால் இருக்கிறவங்க அவங்க பிடிச்ச கட்சி திமுக மற்ற கட்சிக்கோ போவாங்க, நிறைய பேர் திமுக வருவாங்க. ஏன்னா வன்னியர் சமுதாயத்துக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் கலைஞர், முக்கியமா எம்பிசி பட்டியல சேர்த்தது. சோ இப்படி சூழல் இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே பாஜகவோட கூட்டணி சேரலாம் என்று விருப்பமாக இருந்த கட்சிகளை இப்ப தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபார்மா சொல்ல முடியாது பிஜேபி கூட தான் போவாங்க.
திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியும் அங்க பிஜேபி கிட்ட போவாது. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியும் தப்பித்தவரையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன் பண்ணியும் பேச மாட்டாங்க. கூட்டணியில போறாங்களோ இல்லையோ போன் பண்ணியும் பேச மாட்டாங்க. இது திமுக கூட்டணி. இங்க ஏதாவது ஒண்ணு உடஞ்சு அங்க போகுமான்னு அவர் எதிர்பார்க்கிறார். முக்கியமான கட்சி அவர் எதிர்பார்க்கிறார். அவங்க எல்லாம் தலைவர் தளபதியினுடைய தோழர்கள், தலைவர் தளபதியினுடைய உடன்பிறப்புகள், தலைவர் தளபதியினுடைய நண்பர்கள். ஆச்சுங்களா? யாரும் தலைவர் தளபதியிலிருந்து பிரிக்க முடியாது. தலைவர் தளபதி யாரும் விடமாட்டாரு. ஏன்னா இந்த குழுல தேர்தல் கூட்டணியில பேச குழுவில் தலைவர் தளபதி அமைத்திருப்பது எல்லாமே மூத்த தலைவர்கள், அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சி தலைவரோடு பேசுகிற நமது மாண்புமிகு அண்ணன் டி.ஆர். பாலுவாக இருக்கட்டும், மாண்புமிகு அண்ணன் கே. நேருவாக இருக்கட்டும், மாண்புமிகு அண்ணன் மிகுந்த மரியாதைக்குரிய ஏவா வேலுவாக இருக்கட்டும், நாளைய தமிழக முதல்வர், நாளைய தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், மாண்புமிகு அண்ணன் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற யாராக இருந்தாலும் எல்லாம் கரெக்டா உட்கார்ந்து பேசக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க அந்த குழு திமுக கரெக்டா இருக்குது. கூட்டணியில இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் கூட்டணி கட்சிகள் பேசுறதுக்கு பிரச்சனை இல்லாம பேசி முடிச்சிருக்கிறது. சுமூகமா நல்ல முறையில் தேர்தலை செஞ்சுட்டு 10% அப்படியே 100% அடிக்க போற கூட்டணி தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி தலைவர் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி. திமுக கிட்ட வர முடியாது. ஆனா இன்னைக்கு பிஜேபி கிட்ட யாருமே எல்லாரும் போறதுக்கு தயங்குறாங்க. அதாவது என்னன்னு கேட்டா ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. பிஜேபி என்னன்னு கேட்டா பிஜேபி தான் வரும் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அது இல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் தான் இல்ல, ஆந்திரால கொஞ்சம் இருக்கு, அவ்வளவு இல்ல, கேரளால இல்ல, மீதி ஸ்டேட் எல்லாம் நீங்க எத்தனை வச்சுங்க சகோதர சகோதரிகள். ஒரு கொடி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போனா கோயிலுக்கு போகும்போது யாரா இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போனாலும் நீங்க கோயிலுக்கு போனாலும் யாரு கோயிலுக்கு போனாலும் சபரிமலைக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம், பழனிக்கு போறோம், எங்கேயோ ஒரு கோயிலுக்கு ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் போகும்போது ஒரு காவி கொடி கட்டுறது வழக்கம். ஏன்னா ஆன்மீகத்தினுடைய கொடி காவி கொடி. அத பிஜேபி திருடிட்டான். உண்மையே காவி யாருக்கு சொந்தம் கேட்டா புத்தருக்கு சொந்தம். புத்தர் தான் காவியோட அணிந்திருப்பாரு. அதே மாதிரி பாஜகனுடைய சின்னம் லோட்டஸ், அந்த தாமரை யாருக்கு சொந்தம்னா புத்தருக்கு சொந்தம். அது மாதிரிதான் புத்தர் உட்காந்துருப்பாங்க. மகாலட்சுமி, சரஸ்வதி அவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. திறனம் தான், அவங்க திறனம் தான். காவி கொடி கட்டின்னு போவோம். சொல்ல வர இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ராமர் கோயில் அங்க திறந்த உடனே அந்த வீஷ் அந்த இப்படி வரும் கொடி. அது இப்படி வழக்கமா நம்ம திமுக கொடி மாதிரி இருக்காது. அந்த கொடியில டபிள்யூ மாதிரி அந்த கொடி. அது அந்த கொடி அது ராமர் வில்லெடுத்து நிக்கிற மாதிரி பின்னால ராமர் கோயில். இந்த கொடியை எல்லாரும் கட்டி ஆகணும்னு மோடி சொன்னார். அந்த கொடி கட்டுறது தப்பு நான் சொல்ல வரல. நான் ஆன்மீகத்துக்கு எதிரானவர் கிடையாது. அந்த கொடி கட்டுறது தப்புன்னு நான் சொல்ல. கட்டலாம். ஆனா அதை அரசியலாக்குறான் பிஜேபிக்காரர். அதுதான் நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறார். இந்த கொடி கட்டினா பாருங்க, இந்தியா பூரா அந்த கொடி தெருவா வீடு வீடா கடை கடையா. அது இந்த கொடி இல்லாத இடம் இல்லை. அந்த கொடி இல்லாத இடமே இல்லைங்க. நான் இந்த 3 மாசமா பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா சுத்தி நேக்கிறேன். எங்க பார்த்தாலும் அந்த கொடி. நான் கேட்டேன், ஏன் நான் அந்த கொடி கட்டிக்கிறேன். இல்ல ராமர் கோயில் கட்டாங்க இந்த கொடி. யாரா கட்ட சொன்னார்னா மோடி கட்ட சொன்னாரான். கொடி கட்டாங்க. கொடி கட்டி என்ன பண்றான் அவன் கட்சிக்காரன், அது பக்கத்துல பிஜேபி கொடி கட்டுறான். எனவே ராமர் கொடி என்ன அது பிஜேபி கொடி. ராமரை வணங்குறவங்க பிஜேபி ஓட்டு போடணும். பிஜேபி கட்சி தான் டோட்டல் குத்தகை எடுத்துறாங்க ராமரை. ஆர்எஸ்எஸ் தான் டோட்டல் குத்தகை எடுத்தாச்சு ராமரை. ராமர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் சொந்தம். அந்த கட்சியினுடைய கௌரவ தலைவர் ராமர். எனவே ராமரை கும்பிடுறவங்க பிஜேபி ஓட்டு போனான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்து அரசியல் பண்ணாங்க. ஆனா அந்த நிலைமை இப்ப மாறிட்டு, அந்த நிலைமை இப்ப இல்ல. அப்படி இல்ல. இந்த இந்தியா டுடே, டைம்ஸ் நவ் போன்ற முன்னணி ஆங்கில தொலைக்காட்சிகள் அதெல்லாம் ஃபுல் ஷேர் யாருன்னு கேட்டா அதான். இது மோடிக்கு கூடவே பின் பிரதர்ஸ், இரட்டை சகோதரர்கள் மாதிரி பிளைட்டை கண்டுபிடிச்சாங்க ரைட் பிரதர்ஸ். அந்த மாதிரி ரைட் பிரதர்ஸ் மாதிரி மோடியும் அதானியும் ஒட்டி இருக்கிறவங்க. ஓகேங்களா? 2 பேரும் ஒட்டி இருக்கிறவங்க. அவங்க 2 பேரு அந்த மாதிரி ஒட்டி இருக்கிறவங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த கொடி கட்டினாங்க பாருங்க. இந்த ஃபுல்லா எல்லாம் கொடி கட்டிட்டு இன்னைக்கு அவங்க என்னன்னா முழுக்க இந்த நாடு ஒரு இந்துத்துவ நாடு. இந்த நாடு இந்துத்துவ நாடு. அந்த மாதிரி இவங்க ராமரை மிங்கல் பண்ணிட்டாங்க. ராமருக்கு இவங்க தான் எல்லாம் ஆளின் நாள்ன்ற மாதிரி. ராமர் கும்பிடுறவங்க எல்லாம் பிஜேபி ஓட்டு பண்ணோன்ற மாதிரி இவங்க ஒரு மாய உருவாக்கிட்டாங்க. அந்த நிலைமை இப்ப இல்ல. நான் ஏன் இந்த அதானியுடைய கதையை கொண்டு வந்தேன்னா, அதானி கதை ஏன் கொண்டு வந்தேன்னா, இப்ப இந்த டிவி சொன்னாங்க இல்ல, டைம்ஸ் நோ, இந்தியா டுடே, இதெல்லாம் யாருன்னு கேட்டா எல்லாம் அதானி டிவி தான். ஃபுல் ஷேர் அவர் வாங்கியாச்சு. அந்த டிவியில சொல்றாங்க தமிழ்நாட்டில் 39 தொகுதியில திமுக ஜெயிக்கும், நீ எல்லாமே
நான் எல்லாமே 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. சொல்லி ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சாங்க. ஆனா ஒரு 15 நாளா 20 நாள் ட்ரெண்ட் மாறி எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாஜக கூட கூட்டணி போவானான்னு எல்லா மாநில கட்சிகளும் அவங்களோட இருந்தவங்களே முடிவெடுத்துட்டாங்க, தண்ணி கைட்டு விட்டுட்டாங்க. சோ இப்போ இந்தியா கூட்டணிக்கு நல்லா இருக்கு. இன்னும் நெருங்க தேர்தல் தேதி அறிவிச்சு வேட்பாளர்களான அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தேசிய கட்சி மாநில கட்சியில் அறிவிச்சு வேட்பாளர்கள் களத்துக்கு வரும்போது அரசியல் கட்சி தலைவர்கள், இந்தியாவின் மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அகில இந்திய அளவிலே திரு ராகுல் காந்தி அவர்கள், பிரதமர் மோடி, அன்னை சோனியா காந்தி, இன்னும் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மம்தா பானர்ஜி மற்றும் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அகிலேஷ் யாதவ் அவர்கள், இப்படி போன்ற தலைவர் எல்லாம் களத்துக்கு வரும் பொழுது அப்ப தேர்தல் சூடு பிடிக்க இன்னும் ட்ரெண்ட் மாற அப்ப மோடியினுடைய எதிர்ப்புகள் எல்லாம் தலைவர்கள் பேச மீடியாவில் அந்த செய்திகள் வர அப்ப மோடி என்ன யாரு, நம்ம எத்தனை 10 வருஷம் ஏமாந்துருக்கிறோம். இன்னைக்கு கூட வேலூரிலே தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் அறிக்கை, நம்ம ஜெயிச்சா என்னென்ன பண்ண போறோம் சொல்லி மேனுபேக்சர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அக்கா கழக துணை பொதுச் செயலர் நாடாளுமன்ற துணைத் தலைவர் அக்கா கனிமொழி அவர்கள். அவங்க இன்னைக்கு வேலூர்ல அந்த குழு வந்துச்சு. அக்கா கனிமொழி அவர்களும் அண்ணன் கோவி செழியன் அவர்களும் எல்லாமே வந்திருந்தாங்க. இன்னைக்கு அந்த பெரிய குழு இன்னைக்கு வேலூர்ல அந்த டீம் வந்திருந்தாங்க. எங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் இளம்பூர் ஏபி நந்தகுமார் சிறப்பாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதுல கனிமொழி கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர், நீங்க தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்களா, நீங்க சட்டமன்ற எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதி சரியா நிறைவேற்றலன்னு சொல்லி பிஜேபி குற்றம் சாட்டுது போது நான் இந்த பைத்தியக்காரன், இந்த கண்ணில் அடிப்பட்ட காக்கா, மென்ட்ல ஆடு அண்ணாமலை திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தா சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி நாங்க நிறைவேற்றலன்னு குற்றச்சாட்டு சொல்றோம்னா அக்கா உடனே அக்கா கனிமொழி பதில் சொன்னாங்க. 15 லட்சம் அவங்க போடுறோம்னு சொன்னாரு மோடி சொன்னாரு. எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எப்ப 15 லட்சம் போடும், முதல்ல அவங்க 15 லட்சம் போட சொல்லுங்க. அந்த மாதிரி பொய்யும் பொருட்டமா மோடி பேசுறதெல்லாம் அப்ப வெளிச்சத்துக்கு வரும். அப்ப வெளிச்சத்துக்கு வரும்போது எல்லாரும் நினைக்கிறது தப்பு, 3ஆம் முறை மோடி வந்துருவாரு, ஸ்டூடெண்ட்ஸ் மோடி கிட்ட நல்லா இருக்கிறாங்க, காரி துப்புறாங்க, எல்லாம் விவசாயிகள் பாருங்க தினோத பேச்சு தாங்க, விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எனவே ஒட்டுமொத்த இந்தியா மோடிக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். மோடியின் எதிர்ப்பலை பவர் கூட்டிட்டு போயிட்டே இருக்குது. மோடியினுடைய எதிர்ப்பு அலை வலுவாய் வருது, மோடியினுடைய எதிர்ப்பு அலை வலுவாயினே வருது. சோ அது தேர்தல் நேரத்தில் கிட்ட வரும்போது அவ்வளவு ஆன்டி மோடியா தான் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் மட்டும் இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டின் மக்கள் எப்பவுமே மோடி பிஜேபிக்கு ஆன்டி வாக்காளராக இருக்கிறார்களோ அப்படி அகில இந்திய வாக்காளர்கள் மோடிக்கு எதிர்ப்பாக வருவார்கள். பிஜேபிக்கு எதிர்ப்பாக வரும் பொழுது தலைவர் தளபதி அங்கம் வகிக்கிற இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும். மோடி வீட்டுக்கு போவாரு, தலைவர் தளபதி கை நீட்டுகிற ஒரு தலைவன் இந்தியா கூட்டணியில பிரதமர் நாற்காலியில் அமர்வார். இதுதான் நடக்க போதுங்க. இதனாலதான் என்ன பண்றாங்க பிஜேபின்னு கேட்டா, இதனாலதான் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிஜேபி ரவுடித்தனம் பண்ண கீழே இறங்கிட்டான். அந்த அமலாக்கத்துறை, அந்த ஐடி இடி, மோடிக்கு கண்ட்ரோல் ஆகிற ஐடி இடி அமலாக்கத்துறை, இந்த சென்ட்ரல் போலீஸ் சிஆர்பி போலீஸ் வச்சுக்கின்னு இப்ப ஸ்டேட்ல போய் மிரட்டான். அந்த அரசியல் சில ரைடு வந்துருவேன். நீ ரைடு போக வேண்டிய இடத்துல நீ போலையே. இவன் எங்க ரைடு போனா உண்மையிலே எவன் கொள்ளையடிச்சுக்கிறான், நான் தமிழ்நாட்டில் கூட தான் சொல்றேன், எவன் கொள்ளையடிச்சு சொல்றான் அவன்லாம் நீ ரைடு போல, அவனுக்குலாம் பணத்தை வாங்கிட்டு அவனை ஃப்ரீயா விட்ட, உனக்கு அவன் கட்ட வேண்டியது கட்டான். நான் அதிமுக 9 மந்திரிங்க பேர் டேபிள் மேல அவங்கள சொல்றேன், அவங்கெல்லாம் விட்டு அப்பாய் உண்மையான மக்களுடைய தலைவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு மிரட்ட, அவங்க ரைடுக்கு போ, நீ ரைடு வந்துட்டு போற, ரைடு வந்து போய் மறுநாள் எங்க கட்சியினுடைய முன்னணி முக்கியமான தலைவர் பேட்டி கொடுத்துட்டாரு. இதை பார்த்தா நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க கலைஞருடைய தம்பிகள் தலைவர் தளபதியினுடைய தலகத்தர்கள் எல்லாம் நாங்க பார்த்து பயப்பட மாட்டோம். எனவே இப்ப பிஜேபி பப்பு வேகாது. அதனால அவன் இந்த மோடி, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா போன்றவர்கள், RSS, இடி ஐடி அமலாக்கத்துறை வச்சு மிரட்டுறான், பகிரங்கமா மிரட்டி இருக்கிறான். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் காங்கிரஸ் கூட கூட்டணி சேரக்கூடாது. இது பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. நான் ஒண்ணு மட்டும் மீண்டும் சொல்றேன், 3வது முறை மோடி ஆட்சிக்கு வந்து பிஜேபி 3வது முறை ஆட்சி அமைச்சிட்டு மோடி மீண்டும் பிரதமரா வந்தா ராமரே நினைச்சாலும் இந்தியாவை காப்பாற்ற முடியும். நீங்க ராமர் பேரை சொல்லி ஊர் ஏமாத்தினே இருக்கு. நான் பிஜேபி சொல்றேன், ராமர் பேர் சொல்லி ஊர் ஏமாத்தினே இருக்கு. ராமரே உங்களை செருப்பால் அடிக்கிறாரா இல்லையா பாருங்க. ஏன்னா ராமர் கடவுள். ஆமா ராமர் கடவுள். ஆமா அயோத்தியில தான் ராமர் பிறந்தார், அயோத்தியில தான் ராமர் கோயில் கட்டணும், அயோத்தியில கட்டணும் வேற கட்டுறது. ஆனா பள்ளிவாசல் வச்சுட்டு கட்டின பாரு அது தப்பு. சரி அதுவும் கட்டிட்டு அதுவும் விடு. ஆனா ராமரை நீ பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ இந்த எலெக்ஷன்ல,
ராமர் உங்க கூட தேர்தலில் நிக்க மாட்டார் மோடிஜி. நீங்க ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிருக்கலாம், ராமர் கோயில் கட்டிருக்கலாம், ராமர் கோயில் தந்திருக்கலாம். ஆனா ராமர் உங்க கூட நிக்க மாட்டார். ராமர் உங்க கூட இல்ல. நீங்க தொடர்ந்து ராமர் பேரை தவறா பயன்படுத்தி ராம ஜென்மபூமி ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருந்தா என்ன சொல்றது? ராமர் பேரை தவறா அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஆன்மீகத்தை அரசியல ஒன்னா கருடா சொல்லி ராமர பேரை நீங்க பயன்படுத்தி போர்ஜரி பண்ண ராமரே உங்களை செருப்பால் அடிப்பார். ராமர்லாம் உங்க கூட இல்ல. இன்னைக்கு ராமர் எல்லாருக்கும் கடவுள். ராமர் எல்லாருக்கும் கடவுள். ராமரே இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். ராமரே இந்தியா கூட்டணியில் எங்க தலைவர் தளபதி கை நீட்டுற ஒரு தலைவனா பிரதமர் சீட்ல ராமரே உட்காரைக்கு போறாரு. அநேகமா அந்த அயோத்தியா நீங்க ராமர் கோயில் கட்டியிருக்கிற பார்லிமெண்ட் கூட ஐஎன்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. எனவே இன்னைக்கு பிஜேபி இடி ஐடி அமலாக்கத்துறை வச்சு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால காங்கிரஸ் கூட்டணி போனா கைது பண்ண மிரட்டுற மாதிரி எல்லாரையும் மிரட்டினுக்கிறாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஐஎன்டிஏ கூட்டணி அஞ்சாது. பாஜகவை வீழ்த்துவோம், ஆரிய கூட்டத்தை அடியோடு நாங்கள் அறுத்து தூக்கி வெளியே எறிவோம், இந்தியா கூட்டணி தான் இந்தியாவில் வெற்றி பெறும் என்ற தலைவர் தளபதி உறுதியாக இருக்கிறார். ஐஎன்டிஏ கூட்டணி உறுதியாக. எனவே பிஜேபி நீ பிளாக்மெயில் பண்ணி ரவுடித்தனை வச்சு இந்த இடி ஐடி அமலாக்கத்துறை வச்சு மிரட்டினுகிறே. காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும் பொழுது அவங்க அத்தனை பேர் இடி ஐடி அமலாக்கத்துறை உங்க வீட்டு வாசப்படிக்கும் வருகிற நாட்கள் வெகு தூரத்தில் மட்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நான் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. குடியாத்தம் குமரன்.